இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் PCFM ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 1-3 வரை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். நாம் எப்படி யோனாவை போல் இருக்க வேண்டும் என்று அல்ல, எப்படி நாம் யோனாவை போல் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியை நினிவே என்கிற அக்கிரமங்கள் பெருகிவிட்ட பட்டணத்தை எச்சரிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். அதே வேளையில் நாம் எப்படி நினிவே பட்டணத்து ஜனங்களைப் போல் இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நான் சொல்லுகிற விஷயம் ஒருவேளை உங்களுக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து வாசிக்கப் போகிற வசனங்கள் மூலமாக அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நினிவே பட்டணத்தில் பாவம் பெருகியிருந்த சூழ்நிலையில் அந்த பட்டணத்திற்கு விரோதமாக எச்சரிக்கை விடுக்கும்படியாக தேவன் தம்முடைய ஊழியக்காரனான யோனாவை அந்த பட்டணத்திற்கு போகச் சொல்கிறார். ஆனால் யோனாவோ தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க மனதில்லாமல் இருந்தான். காரணம், தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறபடியால் பட்டணத்தை அழிப்பேன் என்று அவர் சொன்னாலும் பின்பு மனமிறங்கி அப்படி செய்யாமலும் போவார். அப்படி ஒருவேளை செய்யாமல் போய்விட்டால் தனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அப்புறம் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று ஒரு எரிச்சல் உள்ளவனாய் நினிவேக்கு போவதை தவிர்க்கும்படியாக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கே இஸ்ரவேலிலே இருந்தால்தானே தேவன் என்னை திரும்பவும் வந்து கேட்பார், என்ன நீ இன்னும் நினிவேக்கு போக ஆயத்தப்படவில்லையா என்று. அதனால் கர்த்தர் திரும்பவும் வந்து கேட்பதற்கு முன் தான் இந்த தேசத்தை விட்டே வேறு தூர தேசத்திற்கு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து யோப்பா பட்டணத்திற்கு போய் அங்கே இருந்து இருப்பதிலேயே தூரமான தேசத்துக்கு போகிற கப்பல் எது என்று விசாரித்து தர்ஷீசுக்கு போகிற கப்பல் தான் மிக தூர தேசத்திற்கு போகிற கப்பல் என்று அறிந்து கொண்டு அதற்கான பிரயாண சீட்டு பெற்றுக்கொண்டான். நினிவே பட்டணம் யோப்பா பட்டணத்திற்கு கிழக்கு திசையில் சுமார் 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்தது. தர்ஷு பட்டணம் யோப்பா பட்டணத்திலிருந்து மேற்கு திசையில் இன்றைக்கு இருக்கிற ஸ்பெயின் தேசத்தில் சுமார் 4000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்ததாக சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள். யோனா இப்போது நினிவேக்கு சுமார் 1000 கிலோமீட்டர்கள் தூரத்தில் யோப்பா பட்டணத்தில் இருக்கிறான். அங்கே இருந்து நினிவேக்கு சுமார் 5000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள தர்ஷீசுக்கு போக முடிவு செய்தான். இது எப்படி இருக்கிறது என்றால், உதாரணத்திற்கு ஒரு நபர் சென்னையில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரது தகப்பனார் அவரிடம் ஃபோன் செய்து உடனடியாக பெங்களூருக்கு போய் ஒரு வேலையை முடித்து விட்டு வா என்று சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சகோதரருக்கோ பெங்களூருக்கு போய் அந்த வேலையை முடிக்க மனதில்லை. சரி, தான் இங்கே சென்னையில் இருந்தால்தானே அப்பா தொடர்ந்து பெங்களூருக்கு போய் அந்த வேலையை முடித்து விட்டு வா என்று சொல்லுவார் என்று நினைத்து அவர் யாருக்கும் சொல்லாமல் டெல்லிக்கு போய் விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரது தகப்பனார் அவரை திரும்பவும் போனில் அழைத்து எங்கே இருக்கிறாய் என்று கேட்டால் அந்த சகோதரன் தான் இப்போது டெல்லியில் இருக்கிறேன் என்று சொன்னால் தகப்பனார் திரும்பவும் பெங்களூருக்கு போக சொல்ல மாட்டார் அல்லவா? அது போலது ஒரு தந்திரத்தை தான் யோனா கர்த்தரிடத்தில் காண்பித்து தப்பிவிட பார்த்தான். இப்போது யோனா உட்பட பயணிகள் பல பேரையும் சரக்குகளையும் ஏற்றிக்கொண்டு கப்பல் பிரயாணம் போய்கொண்டிருந்தது. அந்த பெரிய கப்பலையும் கடலின் அழகையும் ரசித்து பார்த்து கொண்டு வந்த யோனா அயர்ந்து போனவனாக கப்பலின் கீழ்தளத்தில் போய் தூங்கிவிட்டான். ஒருவேளை கப்பலின் மேல்தளத்தில் இருந்தால் கர்த்தர் பார்த்து விடுவார் என்று நினைத்தானோ என்னவோ கீழ்தளத்தில் போய் படுத்து கொண்டான். சிறிது நேரம் பயணம் நன்றாகத்தான் இருந்தது.
ஆனால் கர்த்தர் அவருடைய வேலையை யோனாவை கொண்டுதான் முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தபடியால் அவர் யோனாவின் பிரயாணத்தை தடை செய்ய நினைத்தார். அதனால் அந்த கடலின் மீது திடீரென்று பெருங்காற்று வீசியது. கடல் மிகவும் கொந்தளித்தது. அந்த கப்பலின் பயணிகள் மாத்திரமல்ல, கப்பலின் ஊழியர்களும் கூட மிகவும் கலங்கி பயந்திருந்தார்கள். அப்படி ஒரு புயலின் தாக்கம் அங்கே காணப்பட்டது. அப்பொழுது கப்பலின் ஊழியர்கள் கப்பலில் இருந்த பயணிகள் உட்பட அனைவரையும் அழைத்து, நீங்கள் யாவரும் அவரவர் தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும், கப்பலில் இருந்த சுமைகளை சரக்குகளை எல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே தூக்கி போடுங்கள் என்றும், அப்பொழுதாவது கப்பலின் சுமை குறைந்து நாம் தப்பி பிழைக்க வழி உண்டாகலாம் என்றும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோனா கீழ்தளத்தில் அயர்ந்த நித்திரையில் இருந்தான். அங்கே வந்த கப்பல் மாலுமி, நீ இங்கே நித்திரை பண்ணுகிறது என்ன? எழும்பி தேவனை வேண்டிக்கொள், நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொன்னான். அதற்கு பின்பும் கப்பல் புயலில் சிக்கி அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தபடியால் கப்பல் ஊழியர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். இந்த சோதனை இந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற யார் ஒருவர் நிமித்தம் நமக்கு வந்தது என்று எல்லோருடைய பெயர்களும் சீட்டு போட்டு பார்ப்போம் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள். அப்பொழுது சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் யோனாவை பிடித்து கொண்டு வந்து அவனை குறித்து விசாரிக்க தொடங்கினார்கள். நீ யார்? எந்த தேசத்தைச் சேர்ந்தவன்? என்ன தொழில் செய்கிறவன்? என்ன இனத்தை சேர்ந்தவன்? என்ன வேலையாக எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று அவனை குறித்து சகல விவரங்களையும் விசாரித்தார்கள். அவன் சொன்ன பதில், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய ஊழியக்காரன். கப்பல் ஊழியர்கள் அவனை பார்த்து, உன் நிமித்தம்தான் நமக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது என்று சொன்னதற்கு யோனா, நான் கர்த்தரிடத்தில் மிகவும் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னான். அதனாலே என் நிமித்தம் இப்படிப்பட்ட பாதிப்பு வந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்ல முற்பட்டான். அவனால் வந்த சோதனைதான் என்று அவன் அறிந்தும் கூட யோனா தான் செய்கிற தவறை தேவனுக்கு முன்பாக மறைக்கும்படியாக தான் முயற்சி செய்தான். அவனை குறித்து அவர்கள் தொடர்ந்து விசாரிக்கையில் அவன் தேவன் கொடுத்த வேலையை செய்யாமல் தேவ கட்டளையை மீறி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டார்கள். அதனால் கப்பல் ஊழியர்கள், இவன் நிமித்தமே தேவ கோபம் நம் எல்லோர் மேலும் இப்போது வந்திருக்கிறது என்று எல்லோரும் பயந்து கலங்கினார்கள். அதனால் அவர்கள் அவனை பார்த்து, ஏன் நீ இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் பிரயாணம் செய்கையில் கடல் கொந்தளிப்பும் காற்றும் கப்பல் உடையும் அளவும் மிகவும் அதிகமாயிருந்தபடியால் மீண்டுமாக யோனாவிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக இந்த சோதனை தன்னால் தான் வந்தது என்று யோனா ஒப்புக்கொண்டான். தன்னை கடலில் தூக்கி போட்டுவிட்டால் இந்த சோதனை நின்றுவிடும் என்று சொன்னான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு திருடன் போலீஸ் அவனை நன்றாக விசாரித்த பின்பு தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வது போல இருந்தது. தன்னால் தான் இந்த சோதனை வந்தது என்று இப்போது சொல்லும் யோனா, முதலிலேயே அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்திருந்தால், ஆண்டவரே, நான் தவறு செய்துவிட்டேன், என் நிமித்தமே எங்கள் எல்லோருக்கும் இந்த சோதனை வந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பானே. ஆனால் புயலையும் கடல் கொந்தளிப்பையும் தேவன் நிறுத்தி அடுத்து வருகிற ஒரு துறைமுகத்திலே தன்னை இறக்கிவிட உதவி செய்யும்படி யோனா வேண்டிக் கொண்டிருந்தால், கர்த்தர் அவருடைய மனம் திரும்புதலை பார்த்து அவர் அப்படியே செய்திருப்பார். கடலின் சீற்றமும் நின்று இவனும் கர்த்தருடைய வேலையை பார்க்க திரும்பி இருக்கலாம். கப்பலும் அதில் பயணம் செய்தவர்களும் நிம்மதியாக தொடர்ந்து பிரயாணம் செய்திருப்பார்கள். யோனாவின் தவறின் நிமித்தம் தொடர்ந்து கடலின் சீற்றம் மிகவும் பலத்து வந்தபடியால் இப்போது கப்பல் ஊழியர்கள் கர்த்தரை நோக்கி, தேவனே, இந்த மனுஷனின் ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும் என்று சொல்லி யோனாவை தூக்கி கடைசியில் கடலுக்குள் போட்டு விட்டார்கள். அவனை கடலுக்குள் தூக்கி போட்ட மாத்திரத்தில் கடல் அமைதியானது. கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த மீன் ஒன்று அவனை விழுங்கினது. ஆனால் அவன் கடலுக்குள் விழுந்த மாத்திரத்தில் மீன் அவனை விழுங்கவில்லை. அதற்கு முன்பாக அவன் ஆழ்கடலின் திகிலை, பயங்கரத்தை அவன் கடந்து போனான். மீனின் வயிற்றுக்குள் போனவுடன் அதற்குள்ளே ஒரு இளைப்பாறுதலை அவன் உணர்ந்தான். அவன் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை, திகிலை அந்த ஆழ்கடலிலே கடந்து போயிருந்திருப்பான் என்பதை நாம் யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முழுவதும் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். நம்மில் பலரும் கூட யோனாவை போலத்தான் அநேக சமயங்களில் இருக்கிறோம். நாம் தவறு செய்துவிட்டால் அதை குறித்து யாராவது சுட்டி காட்டினால், தேவனே வசனங்களின் மூலமாக நம் தவறுகளை குறித்து பேசினாலும்
நாம் நம்முடைய தவறுகளுக்காக மனம் திரும்பாமல் தவறுகளை மூடி மறைக்க பார்க்கிறோம். பின்பு அதற்குரிய பலனை அனுபவிக்கும் போதுதான் நாம் தவறுகளை பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஆனாலும் சில பேர் கடைசி வரையிலும் பாவங்களை அறிக்கையிடுவதே இல்லை. இரவும் பகலும் 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனா மீனினால் கரையில் காக்கப்பட்டு சில நாட்கள் சென்றபின் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நினிவேயை எச்சரிக்கும்படி அவன் போகிறான். அவன் இந்த முறையும் கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று போனதாக தெரியவில்லை. போகாவிட்டால் மீண்டும் ஒரு திகில் அனுபவம், மகா பயங்கர வாதை வந்துவிடுமோ என்று பயந்துதான் போயிருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வருகிற வசனங்களில் அதை காண முடியும். நினிவேக்கு போன யோனா அங்கே ஜனங்களை பார்த்து இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று எச்சரித்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நினிவேயின் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். தேவனை விசுவாசித்து உபவாசித்து விண்ணப்பம் பண்ணினார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை இரட்டுடித்துக் கொண்டார்கள். இந்த செய்தியை நினிவேயின் ராஜா கேள்விப்பட்ட போது தானும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நினிவேயின் ராஜா ஒரு அருமையான காரியம் செய்தான். நினிவேயின் ஜனங்கள் எல்லோரும் இரட்டுடுத்தி தேவனை நோக்கி சத்தமாய் கூப்பிடுங்கள், எல்லோரும் அவரவர் பொல்லாத வழியை விட்டு கொடுமையான வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கட்டளையாக அறிவித்தான். நினிவேயின் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினதையும் அவர்களுடைய தேவனுக்கு பிரியமான கிரியைகளையும் பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இந்த நாட்களிலும் ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி உபவாசித்து கர்த்தரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டால் உலகத்தில் தேசங்களில் காணப்படுகிற அழிவுகள் வாதைகளை கர்த்தர் நிறுத்தி தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பார் என்பது நிச்சயம். ஆமென்.